ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் முட்டை ரசம் நீங்கள் ரெடி பண்ணி சொன்னீங்க. அதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்லலையே நிறைய பேர் கேட்டுட்டாங்க. எப்போ அடுத்த வியூ சொல்லுவீங்கன்னு கேட்டாங்க. ஆக்சுவலி அது வந்து மினிமம் ஒரு 10 டேஸ் ஆகணும். 10 டேஸ் ஆனதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? இப்படி ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் ஸ்பூனாக வச்சுக்கலாம். அந்த ஸ்பூனை எடுத்து இப்படி நல்லா ஃபுல்லாக அந்த லெமன் பாருங்கள் எவ்வளோ ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. இது அப்படியே ஃபுல்லாக மக்கிடும். ஸோ இதை நல்லா இப்படி இது பண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டு இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் ஒரு 10 டேஸ் கழித்து தான் இதை நீங்கள் எடுத்து பார்க்கணும். சரிங்களா? இப்போவே வந்து இதில் என்னென்னா அந்த ஒரிஜினல் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஸ்மெல் வருது. ஸோ இது இன்னும் வந்து பதப்படுத்தி இன்னும் ஒரு 20 டேஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்னும் இதே மாதிரி தான் வரும். சரிங்களா? இப்போது இதை வந்து என்ன பண்ணணுன்ற அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி டைட்டாக வச்சிடணும். இதே மாதிரி அடுத்த 10 டேஸ் கழித்து எவ்ரி 10 டேஸ் நீங்கள் எடுத்து நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் 10 டேஸ் கழிச்சும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்பூன் வச்சு இதே மாதிரி நல்லா குத்தி கிண்டி விட்டுட்டு அப்படியே நல்லா அப்படியே எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஆஃப்டர் 30 டேஸ் கழிச்சு உங்களுக்கு இது ரெடி ஆகிடும். தேங்க்யூ.